வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை ஐ கேன் யூ கேன் சேனலுக்கு வரவேற்கிறேன். This video is sponsored by Buy More e-shopping app. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதில் எசென்ஷியல், பர்சனல் கேர், க்ரோசரி போன்ற வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்புக்கான லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்க வாங்கி பயன்படுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. அடிக்கிற வெயிலுக்கு உடலுக்கு குளிர்ச்சியாகவும் நம்ம நாவுக்கும் நம்ம தொண்டைக்கும் நல்ல குளிர்ச்சியாகவும் ஏதாவது சாப்பிடலாம் நம்ம எல்லாரும் நினைப்போம். அப்படி நம்ம ஆரோக்கியமான உணவின் வகைகளில் இன்னைக்கு அப்படி ஒரு குளிர்ச்சியான ஒரு உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதாங்க தர்பூசணி. நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இடங்களில் தர்பூசணியை பலவிதமான பேர்களில் சொல்கிறாங்க. தர்பூசணின்னு சொல்லுவாங்க, ஒரு இடங்களில் வத்தக பழம்னு சொல்கிறாங்க, குமட்டி பழம், கோசா பழம், தண்ணி பழம், தர்பீஸ் இப்படி சொல்லி பலவிதமான பேர்களில் இந்த தர்பூசணியை நம்ம சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுகள்லேயே. அப்படி எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சதான ஒரு பேர் தான் தர்பூசணி. அந்த தர்பூசணியை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த தர்பூசணியில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதான காரியங்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் மட்டுமே கிடைக்கிற இந்த தர்பூசணி பழத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தர்பூசணியில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்குது. நல்ல சுவையான இது ஒரு பழமாக இருக்குங்க. இது நிறைய நீர்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சி தரதுனால இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்றது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்ல ஒரு உணவாக இருக்கிறது. உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அந்த தர்பூசணியை அதே சமயத்தில் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இது எப்பெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, காலை உணவு சாப்பிடும்போது இந்த தர்பூசணியை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா காலை சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம அந்த தர்பூசணியை எடுத்துக்கொள்கிறது நல்லது. மாலை நேரத்துலையும் தர்பூசணி சாப்பிடலாம், மதிய வேளைகள்லையும் மாலை நேரத்துலையும் சாப்பிடலாம். ஆனால் எப்போ எடுத்துக்கக்கூடாதுன்னா, இரவு நேரங்களில் கண்டிப்பாக தர்பூசணியை எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா இது சில பேருக்கு வேறு ஏதாவது வயிற்று சம்மந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இரவு நேரங்களில் தர்பூசணியை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தர்பூசணியில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இதில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படுது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக நமக்கு கிடைக்குதுங்க. அதனால் நமக்கு நோய் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எந்த நோயும் நம்மளால் ஈஸியாக தொட முடியாத அளவுக்கு இது ஆரோக்கியத்தை தருது. அது இல்லாமல் இதில் விட்டமின் பி மற்றும் பீட்டா கேரோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கிறதுனால நமக்கு சருமத்திற்கு தேவையான ஒரு ஆரோக்கியத்தையும் இந்த தர்பூசணி நமக்கு தருகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த தர்பூசணியை இப்படி நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த தர்பூசணியை எல்லாரும் சாப்பிட்லான்னு தான் எல்லாருக்கும் தோணும். வெயில் காலம் வந்ததுனால எல்லாருக்கும் தர்பூசணி சாப்பிடலான்னு தோணும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம், நமக்கு சுகர் இருக்குதுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. சுகர் இருக்கவங்க யாரும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாரும், சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தர்பூசணி எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு வதந்தி இருக்குது. ஆனால் அப்படி இல்லைங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுமே தர்பூசணியை சாப்பிடலாம். எப்படின்னா டாக்டர்ஸே சொல்கிறாங்க, இதில் சர்க்கரை அளவு 5லேருந்து 6 பாயிண்ட்டுக்கு தான் இதில் சர்க்கரை அளவு இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த அளவில் இந்த தர்பூசணியை சர்க்கரை வியாதி உள்ளவங்களுமே இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு டாக்டர்ஸ்கள் நமக்கு அறிவுரை கூறுகிறாங்க. அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இப்போது எல்லாருக்குமே ஒரு மனநிறைவாக இருக்கும். எல்லாருமே யாராக இருந்தாலும் தர்பூசணியை நம்ம சாப்பிட்லாம். சிறியவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அதே சமயம் பழமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஜூஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மேலே ஏதாவது நோய்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு சர்க்கரை அளவை கூடுவதற்கு அது வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்க ஜூஸாக எடுத்துக்கிறது தவிர்க்கிறது நல்லது. எல்லோருமே பழங்களாக சாப்பிட்றது மிகவும் நல்லது. அதே சமயத்தில் அளவாக எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இன்னும் மேலும் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தர்பூசணியில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. 92% இதில் நீர்ச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் நமக்கு கூறுகிறாங்க. அதே மாதிரி இது ஒரு தாகம் தணிக்கிற
ஒரு உணவாக நமக்கு காணப்படுது. இதில் நிறைய நீர் சத்து இருக்கனால நமக்கு தாகத்தை தணிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த தர்பூசணி வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. இதில் டயூரிக் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீட்டை நமக்கு வந்து குறைக்கிறது. ரத்தத்தில் தண்ணீர் வந்து அதிகமாக இது வந்து உதவி செய்யுது. ஓகேங்களா? அதனால் யூரின் ஃபார்மேஷன் வந்து அது தானாகவே நமக்கு நடக்கும். யூரின் வந்து நமக்கு உடல்லேருந்து ஒவ்வொரு விதமாக நீர்கள் வெளியேறும். வேர்வை மூலமாக, யூரின் மூலமாக மற்றும் அப்படி ஒவ்வொரு விதத்துலேருந்து நமக்கு நீர்கள் வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேறும்போது அந்த யூரின் ஃபார்மேஷன் சரியாக நடக்கும்போது நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் அறிவுரை கூறுகிறாங்க. யூரின் ஃபார்மேஷன் வந்து நமக்கு குறைவாச்சுன்னா கிட்னி ஸ்டோனு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஹீட் ப்ராப்ளம் இந்த மாதிரி நமக்கு வரக்கூடியதான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த ஹீட் ப்ராப்ளமை குறைக்கிறதுக்கு இந்த யூரின் ஃபார்மேஷன் சரியாக நடக்கிறதுக்கும் இந்த தர்பூசணி வந்து நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி ஹீட்லேருந்தும் நம்மளை வந்து பாதுகாக்குது. இதில் நிறைய விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு, லிவர், கிட்னி, ஸ்டொமக்கு இப்படி நிறைய முக்கியமான உள்ளுறுப்புகளை வந்து இந்த தர்பூசணி வந்து பாதுகாக்குது. இது குளிர்ச்சி ஏற்படுத்துகிறதுனால நம்ம உள்ளுறுப்புகள் வந்து பாதுகாக்கப்படுகிறது. இது வந்து இந்த உள்ளுறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக வேலை செய்கிறதுக்கும் இது வந்து உதவி செய்கிறதா இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய ஆரோக்கியமான காரியங்களை செய்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதே சமயம் ஜூஸாக எடுத்துக்கக்கூடாது. அதை வந்து பழங்களாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் இப்படி பலவிதமான நன்மைகளை இந்த தர்பூசணியில் நம்ம பார்க்கலாங்க. அதே மாதிரி இதில் வந்து இன்னும் நம்ம என்னென்ன நமக்கு நோய்களுக்கு இது பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை குறைப்பதற்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி, கலோரிஸ் வந்து இதில் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி செரிமானம் செய்கிறதுக்கும் இது வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் லைகோபின் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால இதயத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருக்குது. ரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ ஒரு பழைய வீடியோவில் பார்த்துருக்குறோம். வெள்ளை பூசணியை பற்றி பார்த்துருப்போம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் உதவி செய்யுதுன்னு. அதே போல் தான் பூசணிக்காய் வகையில் தான் இதுவும் அதே வகை தான். தர்பூசணி நம்ம இனிப்பாக இருக்கிறனால நம்ம இந்த தர்பூசணியை வந்து நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு இந்த தர்பூசணி அதே போல் உதவியாகவே இருக்கிறது. அதே மாதிரி இந்த தர்பூசணியை எல்லாரும் பார்த்தோன்னா எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னா, இந்த தர்பூசணியில் வந்து ரொம்ப இனிப்பாகவும் இருக்கிற மாதிரி பழங்கள்லாம் அதுக்கு நைட்ரேட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் போட்டு வளர்க்குற இடங்களில் வந்து அதாவது விளைய வைக்கிற இடத்துல கெமிக்கல்ஸ் போட்டு வளர்க்குறாங்க. அப்போ அதுகள்லாம் எப்படி நம்ம பார்த்து வாங்கலாம் அப்படின்னா, நம்ம பழம் வந்து நல்லா பழுத்த பழமா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு, தானாகவே பழுத்திருக்க பழம் அவங்க எல்லாம் சரியாக விளையாத பழங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பழத்தில் வந்து வெள்ளையாக இல்லாமல் நல்ல மஞ்சள் நிறம் வந்திருக்கா அப்படி சொல்லிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படி மஞ்சள் நிறம் வந்திருக்கு அப்படின்னா அந்த பழம் நல்லா விளைஞ்சிருக்க பழம் நல்லா சுவையாக இருக்கக்கூடிய பழங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளையாக இருந்ததுன்னா அது வந்து இன்னும் வளர்ச்சி அடையாத பழம் அப்படிங்கிறத, இன்னும் பழுக்காத பழம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த காம்பு வந்து காஞ்சிருக்கு அப்படின்னாலும் அதுவும் நல்லா நல்ல முதிர்ந்த பழம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காம்பு பச்சையாக இருக்குன்னா அது இன்னும் சரியாக வளராத பழம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உரங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கதை எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த நடுசில் வந்து ஒரு பக்கத்தில் வெள்ளையாகவும் ஒரு பக்கத்தில் மஞ்சள் அந்த மாதிரியெல்லாம் நடுசில் பழங்கள் வந்து இருக்கும். அது வந்து அந்த கெமிக்கல்ஸ் பயன்படுத்தியிருக்கதான பழங்களாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம வாங்கும்போது பார்த்து கவனமாக வாங்குவது ரொம்பவே நல்லது. நம்ம இந்த மாதிரி கெமிக்கல் இருக்கிறத பார்த்து நம்ம சில பழங்களில் வந்து இந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக இருந்தால் நடுசில் பழம் விழுந்திருக்கலாம், சிலதில் மஞ்சள் வந்திருக்கும், சிலதில் வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விதமாக பழங்களில் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்து
வாங்கி உட்கொள்வது மிக மிக நல்லது. அதே மாதிரி எந்த உணவை எடுத்துக்கிட்டாலும் ஆரோக்கியமாக வாழுவதற்கு எதையும் அளவோடு சாப்பிடுவது எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. தொடர்ந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவே மருந்து என்று அறிந்து கொள்வோம். நம் தலைமுறைக்கு வழிகாட்டுவோம். நன்றி.